10 பேருக்கு ஹார்ட் அட்டாக், ஒருத்தர் தான் லேடிஸ்க்கு ஹார்ட் அட்டாக் வரும் 45 வயசுக்கு கீழே. மெனோபாசல் சிம்டம்ஸுக்கு மெடிசனே தேவையில்லை. ரசிக்க கற்றுக்கணும். சப்போஸ் எனக்கே இப்போ வருதுன்னு வச்சுக்க, கார்டியாலஜிஸ்ட் தான் நான். அந்த வலி எதனால் என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியாது. டாக்டர், இப்போ எல்லா தாடை தொடர்பான வலியுமே ஹார்ட் பிரச்சனைக்கான அறிகுறியை ஏற்படுத்துமா? தற்காலிகம் வலி போதும் நினைப்பீங்க தவிர காரணம் எடுக்கலை. அதை விட எந்த வலி மாத்திரையும் கிட்னியை உங்களை அஃபெக்ட் பண்ணிடும். டாக்டர், இந்த மாதவிடாய் முடிகிற டைம்ல பெண்களுக்கு படபடப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆமாங்க. ஸோ அதுக்கும் இதற்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இது முக்கியமான கேள்விங்க. லேடிஸ்க்கெல்லாம் மென்சஸ் மாதவிடாய் மாதம் வரும் பொழுது அவங்களுக்கு ஈஸ்ட்ரைன் ஒரு ஹார்மோன் சுரக்குதுங்க. அந்த ஈஸ்ட்ரைன் ஹார்மோன் சுரக்கும் பொழுது நான் சொன்னேன்ல, ரத்த குழாய் கொலஸ்ட்ரால் படிய விடாது, ரத்த குழாய் எரோஷன் தடுக்கும், ரத்தத்தில் இது படியுதுல கிளாட்டா, அதில் கூட ஈஸ்ட்ரைன் தடுத்துரும். அப்போ இப்படி பெண்களுக்கு 25 வயசுல வருதுன்னா அந்த லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சுல, எல்லாம் டென்ஷன் ஆயிடுறாங்கல்ல, அந்த ஈஸ்ட்ரைனுடைய எஃபெக்ட் போய் அட்ரினல் அதிகமாயிட்டு இந்த விளைவுகள்லாம் வந்துடுது. ஸோ மாதவிடாய் இருக்கின்ற வரை அவங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக்லாம் வர்றது மிஞ்சில் ரொம்ப. இப்போ 10 பேருக்கு ஹார்ட் அட்டாக், ஒருத்தர் தான் லேடிஸ்க்கு ஹார்ட் அட்டாக் வரும் 45 வயசுக்கு கீழே. அதுக்கப்புறம் ஆண்கள் பெண் ஈக்குவலாக வரும். இப்போ ஈவன் 40, 20, 30 வயசில் கூட ஆண்கள் பெண் ஈக்குவலாக, பிகாஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் நெகட்டிவ் லைஃப் ஸ்டைல் தான் காரணம். ஸோ மாதவிடாய் ஈஸ்ட்ரைன் கட் ஆஃப் ஆகுதுங்க. அந்த கட் ஆஃப் ஆன ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்தோடனே என்ன ஆகுன்னா அவங்க படபடக்கும், வேர்க்கும், டயர்டாகும். இது அனைத்துமே அவங்க வியாதியாக நினைக்கக்கூடாது. அதை நம்ம வாழ்க்கை 3 மந்திரங்களை வச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த மெனோபாசல் சிம்டம்ஸுக்கு மெடிசனே தேவையில்லை. ரசிக்க கற்றுக்கணும். ஏன்னா அது டக்குன்னு அடுத்த ஃபியூ மந்த்ஸில் அந்த சைக்கிள் இதாகி இந்த லீவ் லாங்க. ஸோ ஒரு லேடி ஒன்று கேட்டாங்க, அந்த ஈஸ்ட்ரைன்றது ஹார்ட் அட்டாக் தடுக்குது, ஸ்ட்ரோக்கு தடுக்கிற சக்தி இருக்குது, அப்பயே கடவுள் ரொம்ப நாள் வச்சிருக்க வேண்டியதானே. 45 வயசு எதை எடுத்துட்டாங்கன்னா இயற்கைக்கு கடவுளுக்கு எது எப்போ கொடுக்கணும் அவங்களுக்கு தெரியும். சப்போஸ் 45 வயசுக்கு மேலே அந்த ஈஸ்ட்ரைன் சுரந்துட்டு இருந்து வச்சுங்க, பெண்கள் அனைவருமே பிரெஸ்ட் கேன்சர்லையும் யூட்ரைன் கேன்சர்லையும் 100% இறந்துருவாங்க. ஸோ எது வேண்டுமோ கொடுப்பாங்க, எடுத்துக்கிற போது அது நீங்கள் தயாராக இருந்தால் போதும். அது நீங்கள் இது மெயினாக என்ன சைக்காலஜிக்கலாக தான் ஆகுது தவிர அதுக்கு மெடிசன் 99% தேவை இருக்காது. டாக்டர், இப்போ ஒருத்தங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும். அவங்க அந்த ஒரு பெயினை ஹார்ட் பெயின் கூட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே வலிக்குதா அங்கே வலிக்குதான்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி, ஐயோ எனக்கு ரொம்ப படபடப்பாக இருக்குன்னு சொல்லி டாக்டர் போய் பார்க்குறதெல்லாம் உண்டு. இதை நீங்கள் இதுக்கான விளக்கத்தை நீங்கள் சொல்லுங்கள். இது பாரு, முக்கியமாக ஒன்று அருமையான கேள்வி கார்த்திக். இப்போ ஹார்ட் அட்டாக் வந்தவுடனே அவனுக்கு அந்த ரெஃபர்ட் பெயின் நெஞ்சு எரிச்சல் மாதிரி ஹார்ட் பேண்ட் மாதிரியே இருக்கும். அவனுக்கு உடனே கைக்கு வலி பரவும், சுண்டுவலுக்கு போகும். அவன் நினைப்பான் கேஸ் ஸ்டவ்னு நினச்சிப்பான், சர்வைக்கல் ஸ்பான்லோசிஸ் நினைப்பான், ஆர்த்ரைட்டிஸ் நினைப்பான், தசை வலி நினச்சிப்பான், இந்த இடத்த வலி இருந்தால் மூட்டு வலி நினச்சிப்பான். எந்த வலியும் நீ முடிவு பண்ண கூடாது. சப்போஸ் எனக்கே இப்போ வருதுன்னு வச்சுக்க, கார்டியாலஜிஸ்ட் தான் நான். அந்த வலி எதனால் என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியாது. அன்லஸ் நான் ஈஸி எடுத்து அப்சர்வேஷன் இருந்தாலும் ஹார்ட் அட்டாக்கை மிஸ் பண்ணிவிடுவோம். சரி, ஒருத்தனுக்கு ஆல்ரெடி அவனுக்கு கேஸ் ட்ரபிள் இருக்குது, ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, சர்வைக்கல் ஸ்பான்லோசிஸ் இருக்குது, அவனுக்கு ஹார்ட் அட்டாக் புதுசாக வருதுன்னு வச்சுக்க, அவன் எப்படி கண்டுபிடிப்பானா இன்னும் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ டாக்டர்கிட்ட போனால் மட்டும்தான் அது உண்டா இல்லையா கண்டுபிடிக்க முடியும். பட் இந்த வலிக்கு அந்த வலிக்கு எப்படின்னா அந்த வலி இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். சும்மா இருக்கும் பொழுதே இருக்கும், தாங்கிக் கொள்ள முடியாத வலி, தாங்கிக் கொள்ள முடியாத வலி. ரெண்டாவது அந்த வலி ஆகும்போது ஸ்வெட்டிங் ரொம்ப அதிகம் வந்துடும், உடனே படபடக்கும், உடனே வேர்க்கும், மூச்சு திணறல் வரும், சோர்வாயிடுவோம். இதெல்லாம் இதெல்லாம் இருக்க முடியாது. பட் இதெல்லாம் இல்லாத கூட மைல்டாக தான் மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பண்ண முடியும். ஏதாவது சந்தேகம்னு ஒன்று இருந்தால் நீங்கள் மருத்துவராக மாற முடியாது, மருத்துவர் தான் கண்டுபிடிக்க முடியும்.
மருத்துவருக்கே வந்தாலும் அவர் மருத்துவர்கிட்ட போனால் தான் கண்டுபிடிக்க முடியே தவிர நானே முடிவு பண்ண முடியாது. டாக்டர், இப்போ எல்லா தாடை தொடர்பான வலியுமே வந்து ஹார்ட் பிரச்சனைக்கான அறிகுறியை ஏற்படுத்துமா? ஸோ இது அருமையான கேள்வி பாருங்களேன். இந்த ரெஃபர்ட் பெயின் வந்து என்ன ஆகுதுன்னா மேலே பரவும், ஜால பரவும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வாட்டியும் வலி வரும் பொழுது ஒவ்வொரு வாட்டியும் பல் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பல்லினால் வலி இல்லை, இந்த ரெஃபர்ட் பெயின் வந்து சோ சிவியராக இருக்கும், அது வலி இருக்கும். சில பேர் காதுக்கு பரவும், சிவியர் பெயின் இருக்கும், இஎன்டி டாக்டர்கிட்ட தான் போவாங்க. சில பேர் டென்டல் டாக்டர்கிட்ட போவாங்க, ஆர் நெக்கு பெயின் ஆர்த்தோபெடிக் போவாங்க, கேஸ் ட்ரபிள்னு சொல்லி குடல் டாக்டர்கிட்ட போவாங்க. இது அனைத்தும் ரெஃபர்ட் பை தி ஹார்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, இது போக்கணும்னா எல்லா வலியும் போயிடும். ஸோ யூஸ்வலாக வந்து அந்த ஜாய் பெயின் வந்து பல் வலின்னு வச்சுங்களேன். இந்த வலி வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் வலி வரும். ஓகே, அவனுக்கு பல்வலி எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்கும், காது வலி கூட அப்படிதான் இருக்கும். எதெல்லாம் ரிலேட்டட் டு எக்ஸசைஸ், அந்த சமயம் படபடப்பு. பட் சில சமயம் வந்து ரெஸ்ட்ல கூட வரலாம் அந்த வலி. ஸோ உங்கள் ஏதாவது புது வலி எதுவாக வந்தாலும் சரி, நீங்கள் அந்த ஸ்பெஷாலிட்டி கிட்ட போய் செக்அப் பண்ணிக்கிட்டு எதையும் எப்படின்னு ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் கனெக்ட். சில பேர் பல்வலி ஆல்ரெடி இருக்குது, அவங்களுக்கு ஹார்ட் ட்ரபிள் வந்து ரெஃபர் ஆகும்ல, அந்த பெயின் வந்து மோர் எஸ்குரிஷியேட்டிங். அந்த பேஷண்ட் சொல்லிடுவாங்க, முந்திருந்து வலி மாதிரி இல்லைங்க, இப்போ வேறு மாதிரி அந்த வலி வந்து இன்னும் அதிகமாக ஜால போகிற வலின்னு சொல்லும் பொழுது, நடக்கும் பொழுதில் வந்ததுன்னா, ஸோ அந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பல்வலியோட இந்த வலியை சேரும் பொழுது கண்டுபிடிச்சிட முடியும். டாக்டர், இப்போ பல்லு பிடுங்கினா ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? பல்லுக்கும் இதய வலிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இப்போ சொத்த பல்லு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஸோ கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பாருங்களேன், பல் எடுக்கிறதுக்கும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஹார்ட் பெயின் பல்வலி நினச்சி பல் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அதனால ஹார்ட் வலி போகாது. பல்லு சொத்தையாக இருக்கும்போது என்ன இன்ஃபெக்ஷன் தானே வருது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பல் எப்பெல்லாம் சொத்தை இருக்குதோ அங்கே கிருமிகள் தானே நிறைய. அந்த கிருமிகள் வந்து இதயத்துடைய வால்வுகளை வந்து இதை பாருங்களேன், இதய வால்வுகளை பாதிச்சு வச்சுங்க. இது வந்து அயோட்டிக் வேல், மைட்ரல் வேல்வ் இந்த பக்கம் இருக்குது. சரி, அந்த இதய வேல்வுகள் பாதிக்கும் பொழுது அந்த பல்ல இருக்க சொத்தை கிருமிகள் அந்த வேலில் போய் போச்சுன்னா இன்ஃபெக்ட் எண்டோகார்டைட்டிஸ்ன்ட்டு அந்த இதயத்துக்குள் வேல்வெலாம் பாதிச்சிடும். பட் இப்போ என்ன தெரியுமா, எந்த இடத்துல எங்கே இன்ஃபெக்ஷன் இருந்தாலும், இந்த ஒரு தடவை சொன்னேன் தெரியுமா, அந்த எண்டோத்தீலியம்ன்றது லைனிங் வந்து இதை பாருங்களேன், இந்த எண்டோத்தீலியம் லைனிங் அக்யூட் ஸ்ட்ரெஸ்னால இது எரோஷன் ஆகுன்னு சொன்னேன். எவருக்கா எங்கேயோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அந்த இன்ஃபெக்ஷன் கூட இந்த எண்டோத்தீலியத்தை வீக்கெண்ட் பண்ணிடும். ஸோ அண்டர்லைங் இன்ஃபெக்ஷன் இதாக இருந்தால் கூட இந்த வீக்கெண்ட் பண்ணிச்சுன்னா உடனே கிளாட் ஆகிறதுக்கு உண்டு. அதனால் எல்லா இன்ஃபெக்ஷன், எல்லா காமன் ஜுரம், கோல்டுக்கெல்லாம் வந்து பயந்துட்டு இருக்கக்கூடாது. சம்டைம்ஸ் தட் அதுக்காக எல்லாரும் ஆன்டிபயோட்டிக் சாப்பிடணும், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சாப்பிடணும் அப்படிலாம் வச்சுக்கூடாது. பட் ஒன் ஆஃப் தி பாசிபிள் ஃபேக்டர்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஒன்லி ஒன் திங் நேர்களுக்கு சொல்கிறேன், எங்கே வலி இருந்தாலும் அந்த வலிக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும். வலின்னு அர்த்தம், அந்த உறுப்பு வந்து உங்களை கெஞ்சி கேட்குது, அழுது, எனக்கு அட்டென்ஷன் கொடுங்கன்னு கிரைங். அந்த வலிக்கு என்ன காரணம், வலிக்கு வலியுடைய காரணத்தை போக்கணும் தவிர எவருமே வலிக்கு மருந்து சாப்பிடக்கூடாது. எந்த வலி மருந்து சாப்பிட்டாலும் தற்காலிகம் வலி போகுதுன்னு நினைப்பீங்க தவிர காரணம் எடுக்கலை. அதை விட எந்த வலி மாத்திரையும் கிட்னியை உங்களை அஃபெக்ட் பண்ணிடும். கிட்னி அஃபெக்ட் பண்ண பெரிய பிரச்சனை வந்துடும். ஸோ எந்த வலியும் மாத்திரையும் சாப்பிடக்கூடாது, காரணத்தை போயிட்டு அந்த வெளியே போயிடும். இப்போ வாய் ஃபுல்லாக சொத்தையாக இருக்குன்னா அந்த பல்களை எல்லாம் எடுத்துடலாமா? எடுத்துடும் கிடையாது, பல் டாக்டர்கிட்ட போயிட்டு எல்லாம் எடுக்கணும். பல் எடுக்கணும் அவசியமே இல்லை, நல்லா கிளீன் பண்ணி பல் டாக்டர் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து வேணும்னா சொத்து விழுந்தா கூட இப்போ வந்து பல் எடுக்க வேணாம், ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் வச்சு கடைசி வரைக்கும் உங்கள் இயற்கை பல்லை நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறதா முக்கியம். அது முக்கியமானது. எல்லாம் முந்தைய காலத்தில் எந்த வழியும் தான் பல் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இப்போ தேவையில்லை. சூப்பர், பல் எடுக்கிறதே கிடையாது. டாக்டர், இப்போ ரத்தத்தில் கால்சியம் பொட்டாசியம் லெவல் குறைந்தாலோ கூடினாலோ இதயத்தோட ஃபங்க்ஷனை டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அது உண்மையான?